உருளைக்கிழங்கு வச்சு நல்லா மொறுமொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு 4-5 பல்லு பூண்டை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு 4 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு இந்த பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தூவி 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நல்லா கலந்துக்க போகிறோம். இதை நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பைப்பிங் கவர் இல்லை வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் கவரில் இதை போட்டு இந்த மாதிரி முறுக்கு புளிகிற மாதிரி ரவுண்டாக புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்கிறீங்க ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து பொரிக்க போகிறோம். இது 2 சைடும் மாற்றி மாற்றி விட்டு இதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இது ரவுண்டாகவும் போடலாம், நல்லா ஸ்டிக்கு மாதிரி குச்சி குச்சியாக போட்டும் நம்ம எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.